யூரோ கிரிப் டயர்ஸ் பை டிவிஎஸ். இது சாதாரண கிரிப் இல்ல, யூரோ கிரிப். பொருத்தமான நபர் மோடியை விட்டா வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழலை சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். அது மட்டுமா, இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல்கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்தி இருக்காரு. என்னடா நம்ம கிட்ட வந்து சேர்ந்த உடனே வழக்க வாபஸ் ஆகுத, பச்சையா தெரியுத, எதிர்கட்சிகள் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறாங்களே, நடுநிலையாளர்கள் நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்கிறாங்களேன்னு எந்த விதமான மான உணர்ச்சியும் இல்லாம திரும்ப திரும்ப அதே செயல்கள்ல பாஜக ஈடுபடுது. முன்பெல்லாம் பாஜகவோட இந்த தில்லுமுள்ளுகளை சொன்னா நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க? ஆன்டி இந்தியன் சொல்லுவாங்க. ஆனா இப்போ இந்தியா கூட்டணியை நாம் அமைச்ச உடனே அவங்களுக்கு இந்தியா என்ற வார்த்தை பிடிக்காம இப்ப என்ன சொல்றாங்க? இந்தியாவுக்கு பதிலாக பாரத்னு பேரை மாத்திட்டாங்க. இப்ப ஆன்டி இந்தியன்லாம் சுத்துறது யாரு? பாஜக காரங்க தான். பாஜகவை பொறுத்தவரை அவங்க தைரியமா பேச காரணம் அவங்களுக்கு கொடுக்கிறது தான் மக்களுக்கு நியூஸ் நினைக்கிறாங்க. வேற நியூஸ் வந்தா அதை திசை திருப்ப மத உணர்வுகளை தூண்டிவிட்டு மக்களை அதை பத்தி பேச வச்சு அதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க. பிஜேபி ஒரு மாநிலத்தில் வளர அவங்க தேடுறது மத பிரச்சனைகளை தான். அப்படி அங்க பிரச்சனைகள் இல்லைன்னா எப்படி பிரச்சனையை தூண்டலாம்னு ரூம் போட்டு யோசிக்கிற கலவர கட்சி தான் பாஜக. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நம்ம இந்தியாவில் ஒருத்தர் தான் சாமிக்கு பொறி வச்சு படைப்பார். இன்னொருத்தர் தான் கும்பிடுகிற சாமிக்கு கறி வச்சு படைப்பார். இது அவங்களுடைய வழிபாட்டு முறை, காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிற பண்பாடு. மோடியும் பாஜகவும் என்ன சொல்றாங்க? நீங்க இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம பாஜக கிட்ட சொல்றது, மக்கள் என்ன சாப்பிட்டாலும் நீங்க தயவு செஞ்சு அந்த சோத்துல மண்ணள்ளி மட்டும் போடாதீங்க. இப்படியெல்லாம் நம்ம பேசுறதால நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? ஊழல் கட்சி, குடும்ப அரசியல்னு தேஞ்சி போன டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லியே நாம டயர்ட் ஆகிடுவோம். ஆனா அவங்க கூட்டணியிலையும் அவங்க கட்சியிலும் இருக்கிற ஊழல்வாதிகள் வாரிசுகளுக்கு பிரதமர் மோடியே ஆதரிச்சு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல பேசுறாரு. என்ன வேடிக்கை! இன்னொரு வேடிக்கையும் பண்ணுவாரு. நிறைய பேர் ராத்திரி 12 மணிக்கு தனியா இருந்து கூட பேய் படம் பார்த்துருவாங்க. ஆனா மோடி நைட்ல டிவியில பேச போறாருன்னா பலரும் நெஞ்சு படப்படுத்துறோம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மன ரீதியா பயத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர் தான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி. திடீர்னு ஒரு நாள் இரவு டிவியில வந்தாரு. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொன்னார். எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாம ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு தினம் தினம் புதுசு புதுசா ரூல்ஸ் போட்டாரு. கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு வசனம் பேசினாரு. சரின்னு மக்களும் அவரை நம்பி அவரை சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா? 99 விழுக்காடு பணம் திரும்ப வந்துட்டுதா ரிசர்வ் வங்கி சொல்லிடுச்சு. முதல்ல இந்த நடவடிக்கையை ஆதரிச்ச எல்லோரும் கொஞ்ச நாள்லே கடுமையாக விமர்சிச்சாங்கள. அதோடு விட்டாரா? புதுசா அறிமுகப்படுத்தின 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சில ஆண்டுக்குள்ளே அறிவிச்சார். அந்த பணமும் 97 விழுக்காடு திரும்ப வந்துருச்சு. அப்ப கருப்பு பண ஒழிப்புன்ற மோடி மஸ்தான் வித்த எதுக்கு? அந்த பண மதிப்பு நடவடிக்கை தான் ஏழைகளின் நடுத்தர குடும்பங்கள் மேல நடத்தப்பட்ட முதல் தாக்குதல். கடுகு டப்பால சுருக்கு பையில இருந்த காசெல்லாம் இப்போ செல்லா காசு ஆயிடுச்சு.
சிறு குறு நடுத்தர வியாபாரிகள் எல்லோரும் நடுத்தருவுக்கு வந்தாங்க. மோடி கிட்ட வாஷிங் மிஷின் மட்டும் இல்ல, ஒரு பூத கண்ணாடியும் இருக்கு. அது மூலமா ஏழைகளோட சுருக்கு பையில எவ்வளவு பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பறிக்கலாம்னு சிந்திக்க ஆரம்பிச்சவர். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சுருக்கு பை எதுக்கு, எல்லாரையும் வங்கிகள் அக்கவுண்ட் ஆரம்பிங்கன்னு சொன்னாரு. அதை நம்பி மக்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்த காசை அக்கவுண்ட்ல போட்டாங்க. கொஞ்ச நாள்ல மினிமம் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு அதையும் பிடுங்கிட்டாரு. அந்த ஃபைன்ல மட்டும் எவ்வளவு வசூலானது தெரியுமா? 21,000 கோடி ரூபாய். தொடர்ந்து விடல. அடுத்த திரும்பவும் ஒரு நாள் இரவில் நாடாளுமன்றத்துக்கு வந்து ஜிஎஸ்டி சட்டம் போட்டாரு. குஜராத் முதலமைச்சரா இருந்தப்போ என்னோட பிணத்து மேல இருந்துதான் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவரே பிரதமர் ஆனதும் நடுராத்திரியிலே கொண்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றினார். யூரோ கிரிப் டயர்ஸ் பை டிவிஎஸ். இது சாதாரண கிரிப் இல்ல, யூரோ கிரிப்.